வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1. இதுக்கு 2 புக்கு தேவைப்படும். ஒன்று தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேஷன் புக்கு. இது தமிழ்நாட்டு ரிலேட்டட் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம். செகண்ட் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேஷன் புக்கு. இதில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி இருக்கும். அடுத்து யூனிட் 2. இந்த யூனிட்ல தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி புக்கை படிக்கணும். முக்கியமா எத்திக்ஸ் புக் 11th and 12th படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th தமிழ் புக்ஸ் இந்த யூனிட்டுக்கு படிக்கணும். அடுத்து யூனிட் 3. இந்த யூனிட்டுக்கு பா சிவா புக்ஸே போதுமானது. அடுத்து யூனிட் 4. இந்த யூனிட்டுக்கு அறிவியலும் தொழில்நுட்ப வரலாறு தர்மராஜ் புக்கு, இல்லைனா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இளையராஜா கண்ணன் புக்கு. இந்த 2 புக்ல ஏதாச்சும் ஒன்று படிக்கணும். அடுத்து யூனிட் 5. இதுல இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு தேவைப்படும். இதை தமிழ் மீடியமும் ரெஃபரன்ஸ்க்கு படிச்சுக்கலாம். தமிழ் மீடியத்துக்கு இந்திய அரசியலமைப்பு வெங்கடேஷன் புக்கு, இல்லைனா பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கும் படிக்கலாம். அடுத்து யூனிட் 6. இதை 3 டாபிக்ஸா பிரிச்சிருக்கோம். ஒன்று ஜியாகிரபி, 2 என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, 3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஜியாகிரபிக்கு 10th to 12th ஜியாகிரபி ஸ்கூல் புக்கே போதும். அடுத்து 2வது என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டிக்கு சங்கர் IAS அகாடமியோட குரூப் 1 புக்கு போதுமானது. அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சர்ச் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 7. இந்த யூனிட்டுக்கு 11th 12th எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். ரெஃபரன்ஸ்க்கு இந்திய பொருளாதாரம் சங்கர் கணேஷ் கருப்பையா புக்கும், தமிழர் நிதி நிர்வாகம் தமிழ்நாடு கவர்மெண்டால வெளியிடப்பட்ட புக்கும் படிக்கணும். இதோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தமிழ்நாடு தமிழரசு மேகசைனும் திட்டம் புக்கும் எல்லா துறையோட பாலிசி நோட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான TNPSC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.